வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேனில் வந்து பேரிங் கட் ஆச்சுன்னா, அதை பேரிங் உடஞ்சி போச்சுன்னா அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். கலட்டுது இது வந்து சாஃப்ட்லேயும் நம்ம கட் ஆச்சுனாலும் நம்ம எப்படி கலட்டுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வைண்டிங் டவுட்டுகள், இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட டவுட்டுகள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் மாதம் 100 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். என்ன கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரு, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோவை வந்து இது எப்படி கட்டுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த ரிங்கில் வந்து க்ரீஸை வந்து நம்ம வச்சுக்கணும். ஒரு பேரிங்கில் வந்து நம்ம ஒரு 8 பால்ட்ரஸ் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 7 பால்ட்ரஸ் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். முதல்ல இதை மாதிரி க்ரீஸ் வைக்கணும். க்ரீஸ் ஏன் வைக்கணும்னு எதுக்கு கேட்கிங்கன்னா, இதில் வந்து க்ரீஸ் வச்சா தான் அந்த பால்ட்ரஸ் நம்ம வைக்கிறது நிற்கும், இல்லைன்னா நிற்காது. முதல்ல அந்த க்ரீஸ் லைட்டாக வச்சு விட்டுக்கிட்டு ஒவ்வொரு பால்ட்ரஸாக எடுக்கணும். பாருங்கள், இப்போ க்ரீஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு பால்ட்ரஸாக நம்ம கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக நெருக்கமாக ஒன் போல் நீங்கள் அடுக்கணும். இதை வந்து இப்போ 8 பால்ட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 7 பால்ட்ரஸ் வச்சா போதும். இப்போ இதில் வந்து 7 பால்ட்ரஸ் இதில் இருந்தது. இப்போ நம்ம வந்து 7 பால்ட்ரஸ் நம்ம வைக்கோம். ஆறு பால்ட்ரஸ் வைக்கும், பார்த்துக்கோங்க, தப்பாக சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த சென்டருக்குள்ளே அந்த கோணம் வந்து நம்ம கரெக்டாக கிராஸ் பண்ணி நம்ம கரெக்டாக உள்ளே கொடுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த பால்ட்ரஸ் விலகாமல் இப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த சென்டரில் போட்ட கோணம் முதல் நமக்கு வந்து உள்ளே அந்த பால்ட்ரஸில் பிடிக்கிற மாதிரி டைட்டாக உள்ளே இழுக்கணும். இந்த மாதிரி டெஸ்டர் எடுத்துக்கோங்க. கைட்டு விரல்ட்டு நமக்கு வந்து அப்படி இது மாதிரி உள்ளே இழுத்துடணும். இழுத்துட்டு ஒவ்வொரு பால்ட்ரஸாக நம்ம ஆப்போசிட் தள்ளி விட்டுறணும். அப்போ அந்த கோணம் வந்து கரெக்டாக சென்ட்ரு பேலன்ஸில் வந்து நின்றுக்கிடும். நீங்கள் அந்த கோணம் முதல் கரெக்டாக சென்டருக்கு முத அமைக்கி தள்ளணும். இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பால்ட்ரஸாக இப்படி தள்ளிட்டிங்கன்னா இந்த கோணம் வந்து மறுபடியும் இதாகாது, கரெக்டாக பிடிச்சிக்கிடும், சென்டர் நின்றோம். இப்போ வந்து எல்லா பால்ட்ரஸுமே நம்ம கரெக்டாக ஈக்குவலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக பாருங்கள், எப்படி இது மாதிரி ஈக்குவலாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்போதும் ஃபில்லர் போட்டு கழட்டது மாதிரி இந்த மாதிரி ஃபில்லர் ஒன்று எடுத்துக்கோங்க. நட்டை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்போதும் கழட்ட மாதிரி இதை வந்து சாஃப்டாக உள்ள கரெக்டாக வச்சுட்டு ஃபில்லரை வச்சு கேப்பில் அந்த பிளேட்டை போட்டுருங்க. ஃபில்லருக்குள்ள பிளேட்டு கேப்பில் கரெக்டாக போட்டு விட்றணும். இப்போ வந்து நட்டை டைட் வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல் டைட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பேரிங் மேலே வந்துடும். பாருங்கள், டைட் இருக்குது. பேரிங் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இந்த மாதிரி நீங்கள் கழட்டிக்கலாம். பாருங்கள், பேரிங் வந்துடுது. இந்த மாதிரி இது ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த பேரிங்கை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பேரிங் அப்படியே வந்துடுது. இந்த பால்ட்ரஸ் எங்கேயுமே போகல, அப்படியே வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம சாஃப்டில் வந்து பேரிங்கு இருந்ததுன்னா நம்ம எப்படி கழட்ட போகுதுன்னு அடுத்து பார்க்க போகிறோம். சாஃப்டில் வந்து இன்னர் மாத்திரம்
இன்னருடைய இது மாத்திரம் நம்ம லாக் ஆகி போய் நிற்கும். அதை எப்படி கழட்டுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஷாஃப்ட்டில் வந்து நம்ம இன்னர் இது மாத்திரம் இது மாதிரி கட்டாயி நிற்கி, இதை வந்து நம்ம எப்படி கழட்டுதுன்னு பாருங்கள். இதுவும் அதே சேம் மெத்தடு தான். இது பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். வந்து ரிங்கு இதை மாதிரி நம்ம அதில் க்ரீஸ் தடவின மாதிரி இதுலேயும் க்ரீஸ் தடவணும். இது ஒரு ஈஸியான மெத்தடு. இதுக்காக நம்ம வந்து இதில் வந்து இதெல்லாம் ஷார்ட் வந்து நம்ம கழட்டினா ரொம்ப ரிஸ்க்கு, ஃபில்லரும் போட முடியாது. இந்த மெத்தடில் கழட்டினீங்கன்னா நமக்கு லேஸாக வந்துடும். இந்த மாதிரி க்ரீஸு ஒரு பாதி இதுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பால்ட்ரஸை கரெக்டாக ஒன் போல் நெருக்கமாக அடுக்கணும். கவரில் இருந்ததுன்னா அந்த அவுட்டரில் பால்ட்ரஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ஷார்ட்டில் இருந்ததுன்னா அந்த இன்னர் இதில் பால்ட்ரஸ் எடுக்கணும். வாங்க, இந்த மாதிரி அடிக்குவோங்க. இந்த க்ரீஸ் எதுக்குன்னா அந்த பால்ட்ரஸ் நிற்கிறதுக்கு தான். எல்லாம் இந்த க்ரீஸ் தேவையில்லை. க்ரீஸ் வச்சா தான் நிற்கும், இல்லை நிற்காது. இப்போ வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கோணம் வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். இந்த பேரிங்கோட அவுட்டரை இந்த மாதிரி கிராஸாக கரெக்டாக போடணும். ஒரு சைடு லைட்டாக கிராஸ் பண்ணி ஏற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த சைடும் போடுங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு மட்டமான ஒரு டேரில் ஏதாவது வச்சுக்கிடுவோம். வச்சு இந்த மாதிரி மட்டமாக வச்சு போட்டிங்கன்னா இந்த பால்ட்ரஸ் கீழே விழாது. இந்த மாதிரி டேரில் வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே பேரிங் கிராஸ் பண்ணி எடுங்க. பாருங்கள் எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். உள்ளே ஜாயிண்ட் ஆகிடுது. இப்போ அதே மெத்தடு தான். டெஸ்டரை வச்சு நம்ம ஒவ்வொரு பால்ட்ரஸும் அங்கே நீ தள்ளணும். இது தள்ளும் போது பேரிங் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் பிடிச்சி நின்றுக்கிடும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள். அந்த புது பேரிங் மாதிரி கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து நார்மலாக ஃபில்லர் போட்டு எடுக்கிற மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட் இதாக தான் இருக்குது. இதை கைட்டே ப்ரெஸ் பண்ணி எடுத்துருந்தேன். இன்னும் பாருங்கள் வந்துடுது. நீங்கள் நார்மலாக எப்போதும் கழட்டக்கூடிய ஃபில்லர் வச்சு நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தால் நீங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மாதம் நீங்கள் 100 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.